Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த அப்டேட்ல நம்ம மத்திய அரசு சார்பில் மீன் பண்ணைகள் அமைப்பதற்கு வந்து பாத்தீங்கன்னா 5,5 லட்சம் ரூபாய் வரைக்கும் வந்து சப்சிடி வந்து கொடுக்குறாங்க. அதாவது மொத்த திட்ட மானியத்துல வந்து 5,5% வரைக்கும் நீங்க வந்து மானியமா வந்து கிளைம் பண்ணிக்கிற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அருமையான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஸ்கீம் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்கீம் வந்து கிட்டத்தட்ட வந்து லான்ச் ஆகி ஒரு 4 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆயிருச்சு. ஸோ இந்த ஸ்கீமை பத்தின ஃபர்தர் அப்டேட் வந்து பார்க்க போறோம். இப்போ லேட்டஸ்டா அந்த ஸ்கீமை பத்தின ஒரு சில அப்டேட் வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்கீம் வந்து யாருக்கெல்லாம் வந்து சூட்டபிளா இருக்கும், நீங்க மீன் பண்ணைகள் வந்து அமைப்பதற்கு என்னென்ன ப்ரொசீஜரை நீங்க வந்து ஃபாலோ பண்ணணும், அது மூலியமா எவ்வளவு மானியம் சப்சிடி நம்மளுக்கு வந்து கிடைக்கும் அப்படிங்கறத பத்தி பிரீஃபா இந்த வீடியோல வந்து பார்க்க போறாங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம அப் டு எண்ட் வரைக்கும் பாருங்க. நீங்க ஒரு தொழில் முனைவோரா ஆகணும்னு நினைக்கக்கூடிய உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விட்டு நீங்களும் வீடியோ வந்து பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்போதான் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு ஸ்கீம் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரதம மந்திரியின் மத்திய சம்பட யோஜனா அப்படிங்கிற இந்த ஸ்கீம். இந்த ஸ்கீம் வந்து செப்டம்பர் 2020 10ஆம் தேதி இந்த ஸ்கீம் வந்து பிரதமர் மோடி தலைமையில இந்த ஸ்கீம் வந்து லான்ச் ஆகி சக்சஸ்ஃபுல்லா இப்போ வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா கண்டினியூஸா நல்லபடியா லான்ச் ஆகி போயிட்டு இருக்குது. இதுல வர இந்த ஆண்டு 2024ஆம் ஆண்டு 24 டு 25ஆம் ஆண்டுக்கான கூடுதலாக 70 லட்சம் டன் அளவுக்கு மீன் உற்பத்தியை அதிகரிப்பதை நோக்கமாக கொண்டு இந்த திட்டம் வந்து உருவாக்கப்பட்டுள்ளது. அதன் மூலம் 2024 டு 25 மீன்வளத்துறையின் துறையில் ஏற்றுமதி மட்டுமே கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 1 கோடிக்கு ஆகவும் இருக்கும். மீனவர்களை வந்து பாத்தீங்கன்னா திட்டமிட்டதாக இதுல வந்து சொல்லப்படுறாங்க. இல்ல கூடுதலா வந்து பாத்தீங்கன்னா 25% மேற்பட்ட மீனவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஊக்குவிக்கணும். அவங்க வந்து பாத்தீங்கன்னா பொருளாதாரத்துல வந்து மேல வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஸ்கீம் வந்து சக்சஸ்ஃபுல்லா லான்ச் பண்ணி 21 மாநிலங்கள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா 1723 கோடி மதிப்பிலான பட்ஜெட் இதை வந்து பாத்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து ஒரு சூப்பரான ஒரு திட்டம். இந்த திட்டத்தை சம்பந்தமா வந்து பாத்தீங்கன்னா இப்ப ரீசெண்டா வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பத்திரிகை செய்தி வந்து பாத்தீங்கன்னா வெளியிட்டிருக்காங்க புதுக்கோட்டை மாவட்டத்துடைய ஆட்சியர். சரிங்களா, இதுல வந்து நம்மளுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்க. மீன் வளம் மற்றும் மீனவர் நலத்துறை பிரதம மந்திரி மீன்வள மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் PMMSY, அதாவது வந்து பிரதம மந்திரி மத்திய சம்பட யோஜனா அப்படிங்கிற இந்த ஸ்கீம் வந்து 2021 டு 22 நடுத்தர அளவிலான நன்னீர் வண்ண மீன் வளர்ப்பு அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா கலர் மீன்கள் வளர்க்குறாங்க பாத்தீங்களா, அந்த ஒரு பண்ணையை அமைப்பதற்கு பொது பிரிவினருக்கு வந்து திட்ட மதிப்பு டோட்டல் ப்ராஜெக்ட் காஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா 8 லட்சம் என்ற அளவிலான 40% மானியத்தில் மானிய தொகை கிட்டத்தட்ட அந்த 8 லட்சத்துக்கு 40% அப்படிங்கிற நம்ம கால்குலேட் பண்ணோம்னா 3,20,000 ரூபாய் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து பண்ணை அமைப்பதற்கு வந்து பாத்தீங்கன்னா சப்சிடியா நமக்கு வந்து கொடுக்குறாங்க. இது யாரெல்லாம் வந்து பண்ணலாம்னா நீங்க பொது பிரிவினரா இருக்கீங்க அப்படின்னாலும் பண்ணலாம். இதுக்கு வந்து இந்த கம்யூனிட்டில தான் இருக்கணும் அந்த கம்யூனிட்டில தான் இருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. பொது பிரிவினருக்குன்னு சொல்லிட்டு தனியா வந்து ஒரு அமௌண்ட் கொடுக்குறாங்க. மீதி கேட்டகரிக்கு வந்து சொல்லிட்டு ஒரு அமௌண்ட் வந்து கொடுக்குறாங்க. சரிங்களா, அதெல்லாம் அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்க. மீன் பண்ணை அமைத்திட விருப்பமுள்ள விவசாயிகள் மற்றும் உவர் நீர் இறால் வளர்ப்பு பண்ணை அமைத்திட பொது பிரிவினருக்கு திட்ட மதிப்பு 14 லட்சம் என்ற அளவில் 40% மானியத்தில் பண்ணை அமைத்தல் மற்றும் உள்ளீடு மானியம் சேர்த்து மானிய தொகையை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5,5 லட்சம் ரூபாய் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா வழங்கும் திட்டத்தின் கீழ் ஆர்வமுள்ள விவசாயிகள் கீழ்காணும் முகவரியில் இயங்கி வரும் மீன் வளம் மற்றும் மீனவர் நலத்துறை உதவி இயக்குனர் அலுவலகத்தில் நேரில் சந்தித்து கூடுதல் விவரங்களை பெற்று விண்ணப்பம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு என்ன பண்ணிருக்காங்க இதுல வந்து ஷேர் பண்ணிருக்காங்க. அதுக்கான அட்ரஸையுமே நமக்கு கீழே வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க பாருங்க. அலுவலக முகவரி அப்படின்னு சொல்லிட்டு உதவி இயக்குனர் அலுவலகம் மீன் வளம் மற்றும் மீனவர் நலத்துறை பிளாட் எண் 1 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து அட்ரஸோட இதுல மென்ஷன் பண்ணிருக்காங்க. இதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா கலெக்டரேட் கேம்பஸ்குள்ள உதவி இயக்குனர் அலுவலகம் அப்படிங்கறது மீனவர் துறை சார்பில் வந்து இருக்கும். அங்க போயிட்டு நீங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து வாங்கி நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா சப்மிட் பண்ணிக்கலாம். இதை பத்தின ஃபர்தர் அப்டேட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்க டிஸ்ட்ரிக்ட்ல இந்த ஸ்கீம் வந்து இப்போ கரண்ட்ல வந்து இருக்கா அப்படிங்கிற நீங்க செக் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா மீன் பண்ணைகள் அமைப்பதற்கு வந்து இந்த ஸ்கீமுக்காக நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்க ஏற்கனவே மீனவர்களா இருக்கிறீங்க அப்படின்னாலும் இதுக்கு நீங்க அப்ளை பண்ணலாம். இல்ல நார்மலா வந்து ஒரு ஃபார்மரா இருக்கிறீங்க, சொந்தமா வந்து மீன் பிசினஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கும் இது வந்து நீங்க ட்ரை பண்ணுங்க. மீன் பண்ணை அமைப்பதற்கு கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து 3,5 லட்சத்துல இருந்து 5,5 லட்சம் ரூபாய் வரைக்கும் வந்து என்ன பண்றாங்கன்னா மானியமா வந்து கொடுக்குறாங்க. சோ இந்த விட அதிகப்படியான ஸ்கீம் வந்து எதுவுமே கிடையாது. ஒரு அருமையான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. எந்த கம்யூனிட்டி பிரிவினர்களை சேர்ந்தவங்களும் இதுல வந்து என்ன பண்ணிக்கலாம்னா வந்து பாத்தீங்கன்னா ப்ராசஸ் வந்து பண்ணிக்க முடியும். ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து எதுவுமே வந்து கிடையாது. அவங்க தான் பண்ணணும் இவங்க தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே இல்லைங்க. எல்லாருமே ஓப்பன் ஆல் கேட்டகரி எல்லாருமே இதுக்கு வந்து ஃபாலோ பண்ணிக்கிற முடியும். இன்கம் ஆனுவல் இன்கம் அப்படிங்கிறது மட்டும் ஒரு சில இன்கம் வந்து கொஞ்சம் பார்ப்பாங்க. அது எல்லாமே நீங்க வந்து கிளியர் கரெக்டா ஃபுல்ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா தாராளமாக இந்த பிரதான் மந்திரியுடைய மத்திய சம்பத யோஜனா அப்படிங்கிற இந்த ஸ்கீமுக்காக நீங்க வந்து அப்ளை பண்ணி தகுதி ஆகலாம்.
நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ் யூ.